வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்திலிருந்து திருவம்மானை என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 20 பாடல்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் அம்மானை என்றால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான விளையாட்டு. அப்படியாக அந்த பெண்களினுடைய மனநிலையிலிருந்து இந்த 20 பாடல்களையும் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். அப்போ அது ஆனந்த களிப்பு, அதாவது மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய விதத்தில் அந்த பெண்கள் அந்த அம்மானை அப்படிங்கிற அந்த விளையாட்டை ஆடக்கூடிய வகையில் அந்த சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய முறையில் தான் இந்த ஆனந்த களிப்பு அமைஞ்சிருக்கு. இதில் முதல் பாடல் பாருங்கள், செங்கண் நெடுமாலும் அப்படிங்கிற பாடல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாணிக்கவாசகர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, இந்த அம்மானை ஆடக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்கிறார். அம்மானை ஆடக்கூடிய பெண்ணே, சிவந்த கண்ணுடையவன், நீண்ட உருவம் கொண்டவன் திருமால். அந்த திருமால் என்ன பண்ணார்னா, சிவனுடைய திருவடியை பார்க்கறதுக்காக பன்றி உருவில் மண்ணை தோண்டி அந்த சிவனுடைய திருவடியை காண முயற்சி பண்ணான். அப்படி அதுக்காக நில உலகத்துக்கு வந்தான். அப்படி இருந்தும் அந்த சிவனுடைய திருவடியை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னை ஆட்கொள்வதற்காக வந்தான். மாணிக்கவாசனாகிய என்னை ஆட்கொள்வதற்காக வந்தான். என்னுடைய பிறவி பிணியை ஒழிச்சிட்டான். தென்னஞ்சோலை சூழ்ந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறைக்கு அவன்தான் தலைவன். அந்த ஞானக்கனுடைய அந்த இறைவன் வழியை என்னை கூப்பிட்டு எனக்கு வீடு பேருன்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தை தந்தான். அப்படிப்பட்ட அவனது திருவடியை பாடி நாம் எல்லாம் என்ன பண்ணலாம், அம்மானை ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பெண் மனநிலையிலிருந்து கூப்பிடுறார். அதாவது திருமாலுக்கே காட்சி கொடுக்காதவன் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தான் அப்படிங்கிறத இந்த முதல் பாடலை குறிப்பிடுறார். அதுக்கடுத்து இரண்டாவது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, மண்ணுலகத்தில் இருக்கிறவங்க, விண்ணுலகத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வேறு யாருக்குமே காட்சியளிக்காத சிவன் எனக்கு ஒரு எளிமையானவனாக வந்து காட்சி கொடுத்தான். என்னிடத்துல பேர் அன்பு காட்டினான். எனக்கு இனிமேல் பிறக்கவே முடியாத அந்த நெறியை கொடுத்து அவனுடைய மனசுக்குள்ளே என்னை வச்சுக்கிட்டான். தெவிட்டாத அமுது போன்றவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன், அப்படிப்பட்ட அந்த இறைவனை பாடுவோமாக அப்படின்னு இந்த இரண்டாவது பாடலை குறிப்பிடுறாரு. மூன்றாவது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவர்களுடைய தலைவன் மால். தேவர்களுடைய தலைவன் அப்படின்னா இந்திரன். அதுக்கப்புறம் திருமால், அப்புறம் நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா, வேற எல்லாருமே வானத்தில் நின்று இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சிவன் மட்டும்தான் இந்த நில உலகத்தில் வந்து தன்னுடைய உடம்புல திருநீர் பூசிக்கிட்டு வந்து என்னை ஆட்கொண்டான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் என்னுடைய மனசைவே உருக்கிறான். என்னுடைய பிறவி பிணியை போக்குவதற்காக குதிரை மேலே வந்தான் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, தன் மேலே புற்று வளரும்படி தவம் புரிந்தும் கூட தேவர்களாலையும் இந்திரனாலையும் திருமால் நான்முகல் இவர்களாலையும் அந்த சிவபெருமானை காண முடியவில்லை. ஆனால் நாய் மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு அந்த கடவுள் வந்து கருணை செய்தான். அவனுடைய அம்மா மாதிரி அவன் என் மீது காட்டிய அந்த கருணையினால் எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. ஒரு பேரொளியாக இருக்கக்கூடிய அந்த அந்த சிவபெருமானுடைய அந்த திருவடியை எல்லாரும் பாடியாடுவோம் அப்படின்னு நாலாவது பாடலை குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து ஐந்தாவது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய அருள் தன்மையை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு கீழானவன் நான். எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்னிடம் வந்து அவனுடைய அருளை காட்டி என்னுடைய கல் நெஞ்சை கூட குலைச்சி அப்படியே ஒரு பழம் மாதிரி மாற்றிட்டான். தன்னுடைய கருணை கடலில் என்னை அழுத்தி என்னுடைய பழமையான வினையை அகற்றி என்னை காப்பாற்றிய ஒரு பரம ஞானி அவன். அப்படிப்பட்ட அந்த காளை வாகனத்தை உடைய அந்த சிவனை எல்லாரும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை கூப்பிடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது பாடலில் சொல்கிறாரு, தோழியே, ஒருவன் எனக்கு செய்த மாயத்தை கேட்டாயா? நல்ல சித்திரங்கள், நல்ல ஓவியம் தோட்டப்பட்ட மதில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறை பெருமான் எனக்கு காட்டுவதற்கு அரியணை காட்டினான். யாருக்குமே காட்டாத அந்த திருவடிகளை எனக்காக காட்டினான். அந்த அருளாகிய தேன் காட்டினான். அந்த சிவபரம்ங்கிற பொருளை காட்டினான். அப்படி காட்டி என்னை அடிமையாக கொண்டதை நாம் எல்லாரும் பாடுவோம் அப்படின்னு ஒரு தோழி பெண்ணிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, யார் அந்த சிவபெருமானை இடைவிடாமல் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ, எந்நேரமும் நினச்சிக்கிட்டா இருக்காங்களோ, அவங்களுடைய மனதிலே அந்த சிவபெருமான் தங்கியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசுக்குள்ளேயும் வெளியிலே இருந்து அந்த உயிர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டிருப்பான். தாய் மாதிரியே உண்மை பொருளவன். தானாகவே இந்த ஏழுலகத்திலும் கலந்து அந்த ஏழுலகமாய் நிற்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம எல்லாரும் பாடலாம் அப்படின்னு இந்த ஏழாவது பாடலில் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாடல்கள் மூலமாக
அந்த பரமனுடைய பெருமை, அந்த சிவனுடைய பெருமை நமக்கு முதல்ல கொஞ்சம் விளங்குது. காண்பதெல்லாம் அவனே அப்படிங்கிற அறிவு அதை தொடர்ந்து வருது. அந்த திருப்பெருந்துறை போன்ற அந்த இறைவன், அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனை அந்த காணக்கூடிய பக்குவம் நமக்கு பின்னாடி தான் வருது. அவன் விண்ணுலகம் முற்றும் விளங்கக்கூடிய புகழுடையவன், நெற்றிக்கண்ணுடையவன், எல்லாத்தையும் கடந்த முதல்வன், மதுரையில் மண் சுமந்து கூலி பெற்றவன். இந்த இவருக்காக மாணிக்க வாசகருக்காகத்தானே மண் சுமந்தார், அந்த வைகாட்டில் வெள்ளப்பெருக்கு, அதை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மன்னனுடைய பிரம்பால் அடியுண்டு முதுகு புண்பட்டவன். இது மாணிக்க வாசகருக்காக நடந்த ஒன்று தான். அவனது அழகிய திருமணியை பாடி ஆடுவோம். அப்போ தனக்காக அந்த மாணிக்க வாசகர் அந்த அந்த மண் சுமந்தது, மன்னனிடத்தில் பிரம்பல அடி வாங்கியது, அதையெல்லாம் சொல்லி அவனுடைய திருமணியை பாடி ஆடுவோம்னு இந்த 8வது பாடலில் குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர். அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடலில் பாருங்களேன், துண்டப்பிரையான் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிவன் தன்னுடைய தலையில் இளம்பிறை, இளம்பிறை அப்படின்னா பிறை நிலா, பிறை நிலா அணிந்திருக்கக்கூடியவன், நல்ல தமிழில் 4 வேதங்களை உடையவன், பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான், தன்னுடைய உடம்பில் அந்த முப்புரி நூலை தரித்தவன், அழகிய காளையை வாகனமாக கொண்டவன், நீலகண்டன், சிவந்த மேனியுடையவன், தன்னுடைய உடல் முழுவதும் திருவெண்ணீர் பூசியிருக்கிறான். உலகங்களுக்கெல்லாம் அந்த சிவன்தான் முதல்வன். அப்படிப்பட்ட முடிவற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த இறைவனுடைய சிறப்பை இந்த உலகமே வியந்து பாடும்படி நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம்னா பாடி ஆடுவோம், அந்த அம்மானை பாடி ஆடுவோம் அப்படிங்கிறத இந்த 9வது பாடலில் குறிப்பிடுகின்றார் மாணிக்க வாசகர். அதற்கு அடுத்தபடியாக 10வது பாடல் என்னன்னா, விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை. இதில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, தேவர்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அறிவு நூல், அந்தணன், மன்னவர்க்கும் சிறந்த பொருள், அந்த மண்ணில் வாழ்கிறவங்களுக்கும் சிறந்த பொருளாக விளங்கக்கூடியவன், இனிய தமிழ் வளர்க்கக்கூடிய பாண்டியன், ஆண் பெண் அப்படிங்கிற சமநிலை தத்துவத்தை உணர்த்தி நிற்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் இல்லையா, அந்த ஆண் பெண் வேறுபாடு தெரியக்கூடாதுன்னு அர்த்தநாரியாக இருக்கக்கூடியவன், நான் விரும்பக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில் அவன் கண்கூடாய் எழுந்தருளி என்னை ஆட்கொண்டான், அந்த அண்ணாமலையானை நாம் எல்லாரும் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது பாடலில் குறிப்பிடுகின்றார் மாணிக்க வாசகர். அதற்கு அடுத்தபடியாக 11வது பாடலில் பாருங்களேன், அந்த கிண்ணங்களுக்கு ஒப்பான கொங்குகளை உடைய அம்மை பங்கன், அந்த அந்த உமையம்மையினுடைய மார்பகத்தை குறிப்பிடுறார். அது கிண்ணம் மாதிரி இருக்குதான். அப்படிப்பட்ட அந்த அம்மையை உடையவன், திருப்பெருந்துறை உடையவன், யாரெல்லாம் அவனுடைய திருவடியை அடைகிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தையே உருக்கக்கூடிய தன்மை உடையவன், தன்னுடைய சக்தியால் பாண்டிய நாட்டையே சிவலோகமாக மாற்றியவன், கங்காதரன், கங்கையை தலையில் அணிந்திருக்கக்கூடியவன், ஆனந்த ஸ்வரூபன், தன்னை யாரெல்லாம் அந்த சிவன்கிட்ட போய் அடைக்கலப்படுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்திலே குடியிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த தலைவனை நாம் எல்லாரும் பாடுவோம் அப்படின்னு இந்த 11வது பாடலில் குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர். அதற்கு அடுத்து 12வது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மைதீட்டிய கண்களுடைய மாதே, ஒரு பெண்ணை பார்த்து தேவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலையுமே அந்த சிவபெருமானவே தேடுறாங்க. ஆனால் அந்த பரமனோ தகுதியற்ற என்ன இந்த பிறவியிலேயே ஆட்கொண்டு இனிமேல் எனக்கு அந்த பிறவாத நிலையை தந்திருக்கின்றான். நான் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அனைத்து பொருள்களிலுமே தன்னிடமிருந்தே வந்தன அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டி எனக்கு விமோசனம் அளித்திருக்கிறான். அந்த அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை பற்றி நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம், பாடலாம் அப்படின்னு இந்த 12வது பாடலில் குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக 13வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். அந்த பெண்களை பார்த்து மாணிக்க வாசகரும் பெண் மனநிலையில் தான் அந்த அம்மானை ஆடிக்கொண்டே பாடுகிறார். நம்முடைய வளையல்கள் ஒலிக்கிறது, காதில் அணிந்திருக்கக்கூடிய தோடுகள் அசைகின்றது, கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த மலர்களில் தேன் பெருகுது, அதை தேடி வண்டுகள் வருகின்றது, சிவந்த மேனியுடைய அந்த திருவிண்ணீற்றறிந்த அந்த சிவபெருமான், அவனை யாருனாலே அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன், அன்பர்க்கும் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவன், அன்பில்லாதவர்களுக்கும் இருந்தும் இல்லாதவன் போன்றவனை அந்த அந்த திருவையாற்றில் எழுந்திருப்பேன்னு பாடுவோம், திருவையாற்றில் எழுந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை பாடுவோம், நாம் பெண்களாகி நாமெல்லாம் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக 14வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, யானை, புழு, மனிதர், தேவர் இந்த மாதிரி பிறவிகளாயும் ஏனைய பல பிறவிகளாயும் பிறந்து இறந்து இளைத்த என்னை ஆட்கொண்டான், என்னுடைய பழைய வினைகளை எல்லாம் கலைந்து விட்டு எனக்குள்ள அமிர்தத்தை கொடுத்து என்னை தன்னுடைய தொண்டனாக மாற்றிக்கொண்டான். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய திருவடிகளை எல்லாரும் போற்றுவோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக 15வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தக்கன் செய்த வேள்வி, இந்த தக்கன் செய்து இந்த தக்கனுடைய மகளை தான் தாட்சாயினி தான் சிவன் மணந்தார்னு ஒரு
புராணம் உண்டு. அதை பற்றி சொல்கிறார். தக்கன் செய்த தகாத வேள்வியில் சந்திரனை தேய்த்தது நீதான், இந்திரனுடைய தோள்களை நெறியும்படி செய்தது நீதான், வேள்வி தலைவனுடைய தலையை கொய்தது பிடுங்கியது நீதான், வானத்தே செல்லக்கூடிய அந்த சூரியனுடைய பல்லை உடைத்ததும் நீதான், மற்ற தேவர்களை எல்லாம் வெவ்வேறு திசையில் ஓடச் செய்து பார்த்து மகிழ்ந்தவனும் நீதான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் திகழ்கிறான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த திருப்பெருந்துறையுடைய அந்த சிவபெருமானை பாடி அம்மானை ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த சிவன் வந்து எப்படியெல்லாம் அவர் நெருக்கடி கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த 15வது பாடலில் குறிப்பிடுறாரு மாணிக்கவாசகர். அதற்கடுத்து 16வது பாடலை பாருங்களேன். ஊனாய் உயிராய்ங்கிற பாடல் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உடம்பும் உயிரும் அறிவும் எல்லாமே சிவபெருமான் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னுடைய கண்ணுக்குள்ளே கலந்திருக்கிறான். தேனும் அமுதுமாய் எனக்குள்ள இனிமையை தந்திருக்கிறான். அந்த தேவர்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல வழி எனக்கு காட்டியிருக்கின்றான். பேரறிவுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் அவன்தான். அவன் உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் அந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த முறையை நாம் எல்லாரும் பாடியாடுவோம் அப்படின்னு இந்த 16வது பாடலில் குறிப்பிடுறாரு மாணிக்கவாசகர். அதுக்கடுத்து 17வது பாடலில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அழகிய கொன்றை மாலையை தலையில் அணிவேன், சிவபெருமானுடைய திரண்ட தோள்களை நான் தழுவிக்கொள்வேன், அவனுடைய திருவடிகளை நான் கட்டிப்பிடித்துக் கொள்வேன், அந்த சிவந்த வாய்க்கு மனம் உருகுவேன், தேடுவேன், தேடி தேடி மெலிந்து போவேன், பெற்று மகிழ்வேன், அந்த தீய கையில் வைத்தரக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை எல்லாரும் போற்றி பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 17வது பாடலை குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக 18வது பாடலில் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு பாருங்களேன். கிளிமொழி போலும் மென்மையான சொற்களை பேசக்கூடியவள் அம்மை, அந்த உமையம்மை பார்வதி. அப்படிப்பட்ட அந்த உமையை உடைய சிவன் ஒளிமயமானவன். அவனை காண வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட திருமாலும் பிரம்மாவும் வந்தபோதும் கூட அவங்களுக்கு காட்டாத ஒரு காட்சியை எனக்கு காட்டினான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் என்னுடைய உயிருக்குள்ளே விளங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய திருவடிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆடுவோம், அம்மானை ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18வது பாடலில் குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். அதற்கு அடுத்தபடியாக 19வது பாடல் என்ன சொல்றாரு பாருங்களேன். முன்னானை மூவருக்கும் முற்றுமாய் முற்றுக்கும். இந்த பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மூர்த்திகளுக்கு முற்பட்டவன். இதில் ஒரு சின்ன மயக்கம் வருது நமக்கு. என்ன அப்படின்னா, மும்மூர்த்திகள்லையும் சிவன் அடங்குறாரு. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, மும்மூர்த்திக்கும் அப்பாற்பட்டவன் சொல்றார். அதாவது மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா பொருளுக்கும் முற்பட்டவனாயும் பிற்பட்டவனாயும் இருக்கக்கூடியவன், பிஞகன் அப்படின்னு பெயர் படைத்தவன், திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவன், அர்த்தநாரீஸ்வரன், திருவானைக்காவில் இருக்கக்கூடியவன், பாண்டி நாட்டவன், என்னுடைய இன்னுயிர்க்கு இனியவன், அமிர்தம் போன்றவன். அப்படிப்பட்ட என்னுடைய தந்தை அந்த சிவபெருமானை நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், பாடலாம் அப்படின்னு குறிப்பிடார். அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே சிவன் தான், சிவனை விட வேறு எவனும் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் இந்த 19வது பாடலில் நமக்கு குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவம்மானை பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி பாடல் 20வது பாடல் பாருங்க. பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான். இது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்முடைய பெருமான் அந்த சிவபெருமானுடைய பெருமைகளை அவருடைய அன்பர் அல்லாதவங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவன் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவன், அந்த குதிரை மேலே அடியார்களுடைய குறைகளை எல்லாம் போக்கக்கூடியவன், பல பிறவிகளிலும் நம்ம ஈட்டிய பாசத்தை தொலைக்கக்கூடியவன். அவனுடைய புகழினை பொருளை கொண்டு இந்த உலக பாசத்தை நாம் அறவே அகற்றுவோம். நம்மை விடாது பற்றிய பேரின்பத்தை நம்ம எல்லாரும் பாடுவோம். அந்த சிவனை நாம் அடைஞ்சிட்டோம், இனிமேல் நமக்கு எந்த குறையுமே இல்லை. இந்த உலகப்பற்றை அறுத்துவிட்டு நாம் அந்த சிவனுடைய திருவடிகளை பற்றினால் நமக்கு அந்த நிலைத்த ஒரு வாழ்வு கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாரும் அம்மானை பாடுவோம். அதாவது தனக்கு கிடைச்ச அந்த புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மானை ஆடிக்கொண்டே பாடுவது போல பெண் மனநிலையில் இந்த திருவம்மானையை மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.